நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1323வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்க போனால் சிவசகசநாமத்தினுடைய தொடர்ச்சி பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஆல்ரெடி 300 நாமாவளிக்கு பார்த்தாச்சு. மீனிங் பார்த்துட்டோம். இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். 301லேருந்து பார்க்குறேன். அப்போ சம்பிரதாபன மிகவும் தபிக்க செய்பவர், சசக்கிய காய்ந்த கட்டைகளில் இருப்பவர், ஹரித்யா ஈரமான பசுமையான மரங்களில் இருப்பவர், பூதாத்மா புனிதமான ஆத்மாவாக இருப்பவர், ரஜஸ்ய பெரிய தூள்களில் இருப்பவர். அடுத்தது சாத்வீக பிரியா நல்ல குணமுடையவர்களான பக்தரிடம் மிகவும் பிரியமாக இருப்பவர், லோப்யா கெட்டியான தரையில் இருப்பவர், அலப்யா சிறிய புற்களில் இருப்பவர், பர்ணசத்யா உலர்ந்த இலைகளில் குவியல்களில் இருப்பவர், பர்ணியா பச்சிலைகளில் இருப்பவர், பூர்ணா நிறைந்தவர், புராதனா பழமையானவர், பூத ஜீவர்களாக இருப்பவர், பூதபதி ஜீவர்களுக்கு தலைவராக இருப்பவர், பூபா அரசராக இருப்பவர், பூதரா பூமியை தாங்குபவர், இமய முதல மலைகளில் உருவாக இருப்பவர், பூதராயுதா மலையை வில்லாக கொண்டவர், பூதசங்க பூதங்களின் கூட்டமாக இருப்பவர், பூதமூர்த்தி பூதங்களின் உருவானவர், அக்னி வாயு ஜலம் ஆகாயம் பூமி இந்த பஞ்சபூத சொல்லியிருக்கீங்க. பூதகா பூதங்களை கொள்பவர், பூதிபூஷணா திருநீற்றினையே அடிகளலாக கொண்டவர், மதனு மதன மன்மதன் வடிவாக இருப்பவர், மாதக காமனை கொடுப்பவர், மாத்தியா மதம் கொண்டவர் மதம் பிடித்தவனை அடக்குபவர் எடுத்துக்கலாம். மதகர கொழுப்பை அடக்குபவர், மதுரப்பிரியா இனிமையை விரும்புபவர், மது தேனாக இருப்பவர், மதுகர தேன் சேர்க்கும் வண்டாயிருப்பவர், குரூர கடுமையானவர், மதுரா இனிமையானவர், மதனாந்தக காமனை ஜெயித்தவர், நிரஞ்சனா பற்றில்லாதவர், நிராதார ஆதாரமற்றவர், தாமே எல்லாத்துக்கும் ஆதாரம் இருப்பவர் அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கு. நிருபாதிக சேர்க்கை நிர்லிப்தா ஒட்டாதவர், நிருபாதிகா சேர்க்கை இல்லாதவர், நிஷ்பிரபஞ்சா உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், நிராகாரா உருவமற்றவர், நீரிகா ஆசையற்றவர், நிருபத்ரவா தொல்லைகளை போக்கடிப்பவர், சத்வா சத்த குணமுடையவர், சத்த குணபேதா நல்ல குணங்களோடு கூடியவர், சத்தவித் நல்லனவற்றை எல்லாம் அறிந்தவர், சாத்வத பிரியா கிருஷ்ணனிடம் பிரியம் உள்ளவர். மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் பரமேஸ்வரன் கிருஷ்ணனுக்கு அருள் செய்த வரலாற்றை சொல்லப்பட்டிருக்கு. சத்தனிஷ்டா சத்த குணத்தில் ஆழ்ந்து நிலை பெற்றவர், சத்தமூர்த்தி சத்தகுணமே உருவானவர், சத்தேஷா நற்குணங்களுக்கு தலைவர், சத்தபித்தமா நற்குணமறிந்தவர்களை முதன்மையானவர், சமஸ்த ஜெகதாதார எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாயிருப்பவர், சமத்த குணசாகர அனைத்து நற்குணங்களின் கடலாயிருப்பவர், சமஸ்த துக்க வித்வம்சி எல்லா துன்பங்களையும் போக்கடிப்பவர், சமஸ்த நந்தகரணா எல்லாவித மகிழ்ச்சிக்கும் காரணமானவர், ருத்ராட்சமாலாபரணா ருத்ராட்சமாலையை ஆபரணமாக கொண்டவர், ருத்ராட்ச பிரியவத்சக ருத்ராட்சத்தில் பிரியம் உள்ளவரிடம் அன்புள்ளவர். அதுக்காக சிவனை வணக்கிறவா ருத்ராட்சத்தை கட்டாயம் போட்டுக்கணும்னு இருக்கு. ருத்ராட்ச வஷா ருத்ராட்ச வஷா ருத்ராட்சத்தை மார்பில் கொண்டவர், ருத்ராட்ச ரூபா ருத்ராட்சமே உருவானவர், ருத்ராட்ச பஷகா
ருத்ராட்சத்தின் பக்கத்தில் இருப்பவர். விஸ்வேஸ்வரா, உலகத்தின் தலைவர். வீரபத்ரா, தட்சணதி யாகத்தை அழிக்க வீரபத்ராக மாறினவர். சாம்ராட், சக்கரவர்த்தி. தக்ஷ மகாந்தகா, தட்சணதி யாகத்தை அழித்தவர். விக்னேஸ்வரா, விநாயக வடிவாய் இருப்பவர். விக்னகர்த்தா, தடைகளை செய்பவர். விக்னகர்த்தான தடைகளை செய்பவர். குரு, தட்சிணாமூர்த்தி வடிவில் குருவாக இருப்பவர். தேவசிகாமணி, தேவருக்கு தலையில் உள்ள மணி போன்றவர். தேவருக்கு சிறந்தவர். புஜங்க நேத்திர ரசத்கண்டா, பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டவர். புஜங்க பரணா பிரியா, பாம்பை ஆபரணமாக்குள்ளே பிரியமுடையவர். புஜங்க பிரசத்கர்ணா, பாம்பை காதில் காதணியாக கொண்டவர். புஜங்க வலையா விருதா, பாம்புகளால் வட்டமாக சூழப்பட்டவர். முனிவந்தியா, முனிவர்களால் வழங்கப்படுபவர். தட்சிணாமூர்த்தி கோலத்தில் சனகாதி முனிவர்களால் வணங்கப்படுவதாக சொல்லப்படுறது. முனிஸ்ரேஷ்டா, முனிவர்களில் உயர்ந்தவர். முனிபிருத்தாந்தி நிஷேபிதா, முனிவர்கள் கூட்டத்தால் தொழப்பட்டவர். முனிகிருத புண்டரீகஸ்தா, முனிவர்களில் இதயத்தமாக தாமரையில் இருப்பவர். முனிசங்கத ஜீவினா, முனிவர்களின் கூட்டத்துக்கு ஒரே ஜீவனாய் இருப்பவர். முனிமிருக்கியா, முனிவர்களால் தேடப்படுபவர். வேதமிருக்கியா, வேதங்களால் தேடப்படுபவர். மிருகஹஸ்தா, கையில் மானை உடையவர். மிருகேஸ்வரா, மிருகங்களின் தலைவர். மிருகேந்திர சர்ம வசனா, சிங்கத்தின் தோலை உடையாக கொண்டவர். புலியின் தோலை உடுத்தியவர் சொல்லலாம். அடுத்தது நரசிம்ம நிதிபாதனா, நரசிம்மரை வீழ்த்தியவர். மிருத்யுஞ்சயா, யமனை வென்றவர். மிருத்யு காலனுக்கு காலன். அபமிருத்தி விநாசக, அகாலத்தில் ஏற்படும் மரணத்தை தடுப்பவர். துஷ்டமிருத்யு, யமனை தோஷிப்பவர். அதிஷ்டேஷ்ட, துஷ்ட தன்மையில்லாத நல்லவருடைய பிரியமுள்ளவர். மிருத்யக, காலனை விரட்டியவர். மிருத்யு பூஜிதா, யமனால் பூஜிக்கப்பட்டவர். ஊர்த்வா, மேலானவர். ஹிரண்யா, பொன்னாய் இருப்பவர். பரம, எல்லாவற்றுக்கும் மேலாயிருப்பவர். நிஜநேஷா, சம்ஹார தொழில் செய்பவர். தானரிப்பா, செல்வத்துக்கு அரசர். எஜிர்மூர்த்தி, எஜிர்வேதத்தை உருவாக கொண்டவர். சாமமூர்த்தி, சாமவேதமாய் திகழ்பவர். ருங்மூர்த்தி, ருக்வேதத்தை உருவாக கொண்டவர். மூர்த்திவர்ஜன, உருவமற்றவர். பக்தா, நன்கு தெரிபவர். அபக்தமா, உருவம் இல்லாதவர். பிரம்மம் மாயைக்கு பெயர். அபக்தா, பரம்பொருளானவர். பக்தமா, உருவமில்லாமல் இல்லாதவராக இருப்பவர். ஜெவி, வேகமாக செல்பவர். லிங்கமூர்த்தி, லிங்கத்தின் உருவமாயிருப்பவர். அலிங்காத்மா, பும் ஸ்திரீ நபும்சக ஆகிய மூன்றும் இல்லாத பரமாத்ம ஸ்வரூபிணி. லிங்காத்மா விக்கிரக, லிங்கமாகவும் லிங்கம் இல்லாதவாகவும் ஆன உடலை உடையவர். கிரக, நவகிரகங்களுக்கும் கிரகமானவர். கிரகதர, கிரகங்களுக்கும் ஆதாரமாயிருப்பவர். கிரககார, கிரகங்களின் உருவமாயிருப்பவர். கிரகேஸ்வர, கிரகங்களுக்கு தலைவர். கிரக கிருத்து, கிரகங்களை உண்டாக்குபவர். கிரக கிருத்து, அது கிருத்து, இது கிருத்து. கிரகங்களை இதயத்தில் இருப்பவர். கிராகி, கிரகித்துக் கொள்பவர். கிரக விலட்சண, பிடித்துக் கொள்வது, பிடிப்பில்லாதது, இவற்றுக்கெல்லாம் மேலானவர். கல்பகார, கல்பங்களின் உருவமானவர். கல்பகர்த்தா, கல்பங்களை செய்பவர். கல்பலட்சணா தத்பரா, கல்பசூத்திரங்கள், வேத லட்சணங்கள் இவைகளால் சொல்லப்பட்டவர். கல்பா, உலகம் முடியும் நேரத்திற்கு
கல்பம் என்று பெயர். அதே உருவமாயிருப்பவர். கல்பாகிருதிகி, கல்பத்திற்கு உருவம் கொடுப்பவர். கல்பநாசகா, கல்பத்தை அழிப்பவர். கல்பகல்பா, கல்பத்தை செய்பவர். பரமாத்மா, எங்கும் நிறைந்து பரம்பொருளாய் இருப்பவர். பிரதானாத்மா, சமஷ்டி ஜீவனாய் இருப்பவர். பிரதான புருஷா, படைக்கும் தொழிலை செய்பவர். சிவா, மங்களமானவர். வேத்யா, அறியத்தக்கவர். வைத்யா, எல்லா கலைகளையும் அறிந்தவர். வேத வேத்யா, வேதங்களால் மட்டுமே அறியத்தக்கவர். வேத வேதாந்த சம்ஸ்கிருத, வேதம் வேதாந்த மேவலால் நன்கு துதிக்கப்பட்டவர். வேத பக்தரா, வேதத்தையே முகமாக கொண்டவர். வேக ஜிஹ்வா, வேதமாகிய நாக்கை கொண்டவர். ஜிஹ்வா, பிஜிஹ்வா, நாக்கு இல்லாதவர். ஜெகமநாசகா, கபடத்தை ஒழிப்பவர். கல்யாண ரூபா, மங்களமே வடிவானவர். கல்யாண மங்களமாயிருப்பவர். கல்யாண குண சம்ஸ்ரயா, கல்யாண குணங்கள் அனைத்தும் நிரம்பு பெற்றவர். பக்த கல்யாணதர, பக்தர்களுக்கு மங்களத்தை கொடுப்பவர். பக்த காமதேனு, பக்தர்கள் விரும்பியதெல்லாம் கொடுப்பதில் காமதேனுவாக விளங்குபவர். பவன, காற்றாயிருப்பவர். பாபகா, நெருப்பாயிருப்பவர். பாமா, பாமா என்ற பெயர் கொண்டவர். மகாகாலா, காலத்திற்கும் பெரியவர். மதாபகா, கர்ப்பத்தை போக்கடிப்பவர். கோரபாதகதா, கோர பாதகதாக்னி, மிகவும் கடுமையான பாபங்களுக்கு காட்டு தீயாயிருப்பவர். தப பஸ்ம கணப்பிரியா, காற்றில் கிடைக்கும் திருநீற்றில் அன்பு கொண்டவர். அனந்த சோம சூர்யாகினி மண்டல பிரதிம பிரபா, எல்லையற்ற சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய கூட்டங்களுக்கு ஒப்பானவர். ஜெகதேக பிரபு, உலகத்திற்கு ஒரே தலைவரானவர். சுவாமி, எஜமானர். ஜெகத்வந்தியா, உலகத்தால் வணங்கப்படுபவர். ஜெகன்மயா, உலகமே உருவானவர். ஜெகதானந்தோ, உலகிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர். ஜென்ம ஜராமரண வர்ஜிதா, பிறப்பு கிழத்தன்மை இறப்பு இவை ஒன்றும் இல்லாதவர். கட்பாங்க நீதிமான், நீதியைச் சேர்ந்த அரசனான கட்பாங்கன் உருவில் இருப்பவர். சத்யா, முக்காலும் முதன்மையானவர். தேவதாத்ம மசம்பவா, தேவ கூட்டங்களின் ஒரே ஆத்மாக தோன்றியவர். கபால மாலா பரண, மண்டையோடுகளால் ஆன மாலையை ஆபரணமாக தரித்தவர். கபாலி, கபாலத்தை கையில் கொண்டவர். விஷ்ணுவல்லபா, மோகினி வடிவத்தை விஷ்ணுவுக்கு கணவராயிருப்பவர். கமலாசன காலாக்னி, தாமரையை இருப்பிடமாக கொண்ட பிரம்மதேவருக்கு காலாக்னியாக இருப்பவர். கமலாசன பூஜித, பிரம்மதேவரால் பூஜிக்கப்பட்டவர். காலாதீஷா, காலத்திற்கு மேற்பட்டவர். திரிகாலஞ்ஞா, முக்காலம் அறிந்தவர். துஷ்டவக்ரக காரகா, துஷ்டர்களுக்கு தொல்லை கொடுப்பவர். நாட்டிய கர்த்தா, நடன கலைஞருக்கு கர்த்தர். நடபா, நாட்டியம் ஆடுவதில் சிறந்தவர். நடபர, நாட்டியம் ஆடுவதில் சிறந்தவர். மகா நாட்டிய விஷாதர, உலகம் மறையும் சமயம் செய்யப்படும் நடனத்தை நன்கு அறிந்தவர். அது சம்ஹார தாண்டவன் பேரது. விராட் ரூபதர, சமஷ்டி ஜீவனை உரிமையை எடுத்துக்கொண்டவர். தீரா, தைரியம் மிக்கவர். விராட், எல்லாவற்றுக்கும் மேலானவர். ரிஷபவாகனா, காளை மாட்டை வாகனமாக கொண்டவர். விஷாங்கா, தர்மமே உருவான வெள்ளை எருதையை கொடியாக கொண்டவர். ரிஷபாதீஷா, ரிஷபத்திற்கு தலைவர். விஷாத்மா, தர்மத்தின் ஸ்வரூபமான ரிஷபத்தின் ஆத்மா இருப்பவர். ரிஷபத்வஜ, காளை மாட்டை கொடியை உடையவர். விருதேஸ்வரா, விருதங்களுக்கு தலைவர்.
அதிராகி மிகுந்த பற்றுள்ளவர் அல்லது ஆசையை கடந்தவர் என்று சொல்லலாம். பீதராகி ஆசையற்றவர். ராககேது ஆசைக்கு காரணமாயிருப்பவர். விராக விருத்து ஆசையை துறப்பது எப்படி என்று அறிந்தவர். ராகக்னி ராகக்னி ஆசையை போக்கடிப்பவர். ராகசமனா ஆசையை அடங்கும்படி செய்பவர். ராகதக ஆசையை கொடுப்பவர். ராகிராக வித் பேராசைக்காரது நிலையை தெரிந்தவர். வித்வான் பண்டிதர். வித்வத்மா வித்வான்களின் முதன்மையானவர். வித்வத் ஜைனமாச சம்ஸ்ரிய பண்டித ஜனங்களை மனதையாக இருப்பிடமாக கொண்டவர். வித்வத் ஜனாஸ்ரய பண்டித ஜனங்களுக்கு ஆதாரமாயிருப்பவர். வித்வபஜ்ர ஸ்தபிய பராக்கிரம பண்டித ஜனங்களால் விதிக்கப்படும் வல்லமை பெற்றவர். நீதி கிருதிக நியாயம் செய்பவர். நீதிவித் நியாயம் தெரிந்தவர். நீதி பிரதான பக்தர்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்பவர். நீதிவித் பிரியா நியாயம் தெரிந்தவர்கள் அன்பு கொண்டவர். விநீதி வத்சல வணக்கத்தோடு கூடியவர்களும் அன்புடன் இருப்பவர். நீதிஸ்வரூப நியாயமே உருவானவர். நீதி சம்ஸ்ரய நியாயத்திற்கு இருப்பிடமானவர். குரோதவித்து கோபம் தெரிந்தவர். குரோத கிருத்து கோபத்தை செய்பவர். குரோத ஜனகிருத்து கோபமுடைய ஜனங்களை உண்டு பண்ணுபவர். குரோத ரூப திருக்கு கோபத்தின் உருவம் கொண்டவர். ஷக்ரோத கோபத்தோடு கூடியவர். குரோதஹர கோபத்தை போக்கடிப்பவர். குரோதி ஜனக கோபம் அடைந்த ஜனங்களை ஒழிப்பவர். குரோதகரண கோபத்திற்கு காரணமாயிருப்பவர். குணவான் நல்ல குணமுடையவர். குணமின் சிரேஷ்ட குணமுடையவருக்கு உயர்ந்தவர். நிர்குணா குணமற்றவர். குணவித் பிரிய குணமறிந்தவர்களிடம் பிரியமுடையவர். குணாதர குணங்களுக்கு இருப்பிடமாயிருப்பவர். குணகர குணமே உருவானவர். குணகிருது முக்குணங்களையும் செய்பவர். குணநாசக முக்குணங்களையும் போக்கடிப்பவர். வீரியவான் வல்லமை உள்ளவர். வீரிய வித்ரேஷ்ட வல்லமை அறிந்தவர்களில் உயர்ந்தவர். இது வரைக்கும் 550 நாமாவளி பார்த்துருக்கோம். மிச்சத்தை அடுத்த ஒரு நாட்களை பார்க்கலாம். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து ஒரு தடவையாக வாழ்க்கையில் இந்த சகஸ்ரநாமத்தை படிங்க. சிவசாஸ்திரநாமம் இந்த சகஸ்ரநாமம் இது முக்கிய சகஸ்ரநாமம் சொல்லியிருக்கார். இந்த பரமேஸ்வரனை சுப்பிரமணியக்கு உபதேசம் பண்ணதாக சொல்லப்பட்டது. அது முக்கியம் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் தான் இதை லிப்கோலையும் ரொம்ப சிறப்பாக போட்டிருக்கார். திரு விவேக் சரபேஸ்வரன் எனக்கு மெனக்கெட்டு வாங்கி அமிச்சார் இந்த புத்தகத்தை. இப்போ விலை 25 ரூபா தான். அது பட் மிச்ச சாஸ்திரநாமத்தில் இல்லாத நாமாவளியில் அதில் இருக்குது. அதுதான் அதனுடைய இது. மோரோவர் பரமேஸ்வரனே சொன்னது. அதனால் இது முக்கியமாக கருதப்படுறது. இந்த 550 நாமாவளி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் பரமேஸ்வரரை சொல்லும்போது அவர் குணத்தை சொல்லும்போது சுத்த ஸ்படிக ரூபாயாம் இருக்கு. விபூதி அணிஞ்சுட்டு இந்த பரமேஸ்வரன் எண்ணும்போது இது சமஸ்கிருதம் தெரியணும் கூட அவசியம் இல்லை. ஓ நம சிவாய சொல்லுது பஞ்சாட்சர பஞ்சம் சொன்னாலே மறுத்து விபூதி அணிஞ்சினாலே அது ஒரு விபூதி குடியாது. ஐஸ்வர்யம் பெரிய விபூதி அணிஞ்சினாலே ஒரு பரவசம் வந்துடும். குளிச்சுட்டு விபூதி அணிஞ்சிட்டாலே உடம்பு சுத்தமாகிடுது, மனசு சுத்தமாகிடுறது. ஸோ அந்த பரமேஸ்வரன் எண்ணும்போது உண்மையால் உள்ளம், உடல், ஆன்மா எல்லாமே சுத்தமாகிடுறது. ஸோ அதனால் எல்லோரும் சிவ பூஜை பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச நாம் அட்லீஸ்ட் இந்த ஓம் பபாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசான தேவாய நமக, ஓம் பதுபூதோ தேவாய நமக, ஓம் உக்ராய தேவாய நமக, ஓம் ருத்ராய தேவாய நமக, ஓம் பீமாய தேவனக, முகதோ தேவாய நமக. இந்த நாமாவளி சொன்ன 8 நாமாவளி தான் அது. இது அழகாக சொல்லி பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இந்த ரொம்ப 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 முக்கியமானது. சிவபூஜை வந்து ரொம்ப எளிமையானது. யாரும் திடீர்னு போட மாட்டா. ஒரு பானலிங்கத்தை வாங்கி வச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிவபூஜை பண்ணால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.